சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட பச்சிளம் குழந்தையின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளிக்கரணை தொலுக்காத்தம்மன் கோவில் தெருவில் 5க்கும் மேற்பட்ட மாநகராட்சி குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த குப்பத்து தொட்டிகளில் உள்ள குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்ற வந்தபோது ஒரு தொட்டியில் தொப்புள் கொடியுடன் பெண் குழந்தை இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த பள்ளிக்கரணை போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குறை மாதத்தில் பிறந்த அந்த குழந்தையை அங்கு வீசிச் சென்றது யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் மாயமான 3 கல்லூரி மாணவர்களில் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 9 கல்லூரி மாணவர்கள் சுழலில் சிக்கியுள்ளனர். அப்போது 6 பேரை பொதுமக்கள் மீட்ட நிலையில் 3 பேர் மாயமாகியுள்ளனர். இதனையடுத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய தீயணைப்புத் துறையினர் சென்னையைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன், பச்சையப்பன் ஆகியோரை சடலமாக மீட்டனர். தஞ்சாவூரைச் சேர்ந்த தீபக் என்பவரை தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே வழக்கறிஞர் வீட்டில் மர்ம குண்டு வீசப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திங்கட்கிழமை அன்று மாவட்ட நீதிமன்றத்தை புறக்கணிப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் என்பவர் தனது குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் 2 நாட்டு வெடிகுண்டை வீசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குற்றவாளியை கைது செய்ய கோரி நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்த உள்ளதாக வழக்கறிஞர்கள் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.